أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الله أكبر الله أكبر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். இஸ்லாமும் அறிவியலும் அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங். இன்னைக்கு இங்கிலீஷ் டாக்டர்ஸ், ஆல்டர்னேட்டிவ் டாக்டர்ஸ் அனைவருமே பெரும்பான்மையான நோய்களுக்கு நிவாரணம் ஃபாஸ்டிங்கில் தான் இருக்குன்னு அழுத்தமாக சொல்கிறாங்க. 12லேருந்து 16 மணி நேரம் ஃபாஸ்டிங் தொடர்ச்சியாக வச்சா நம்ம உடம்புல உள்ள டெட் செல்ஸ், கேன்சர் செல்ஸ் எல்லாம் அழிஞ்சிரும். ஹார்மோன் சுரப்பிகள் சரியாக வேலை செய்யும். கெட்ட கொழுப்பு, சுகர் எல்லாம் குறைஞ்சு பிபி கூட நார்மல் ஆகிடும்னு டாக்டர் சொல்கிறாங்க. ஆக நோயற்ற வாழ்வுக்கு நோன்பே நிவாரணின்னு சயின்ஸ் சொல்லுது. அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் ஒரு முஸ்லீம் இந்த நன்மைகளை அடையணுங்கிறதுக்காக நோன்பு வைக்கிறது இல்லைங்க. அல்லாஹுடைய கட்டளை தான் நமது நோக்கம். பாருங்க, நமக்கு நேர்வழி கிடைக்கணுங்கிறதுக்காக இந்த ரமலான் மாசத்துல அல்லாஹ் அல்குரானை தந்து நமக்கு வழிகாட்டுறான். இந்த அருளுக்கு நீங்க நோன்பின் மூலமா நன்றி செலுத்துங்கன்னு சொல்றான். அதற்கு நற்கூலியா சுவனத்தையே நமக்கு பரிசாகவும் தர்றான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹுடைய கருணைக்கு அளவே இல்லைங்க. நோன்பை நமக்கு கடமையாக்கி அதற்கு நற்கூலியா மறுமையில சொர்க்கத்தையும் இம்மையில நமக்கு ஆரோக்கியத்தையும் அமைச்சிருக்கான்னா அந்த ரஹ்மான் எல்லையில்லா அருளாளன் தானே. அல்ஹம்துலில்லாஹ். இதைத்தான் கரும்பு திங்க கூலின்னு சொல்லுவாங்க. எனவே நோன்பு ஒரு சுமை இல்லை, அது ஒரு சுகம். அது ஒரு பலவீனம் இல்லை, அது ஒரு பலம். நாம் அல்லாஹுக்காகவே நோன்பு நோற்போம், ரய்யானை நோக்கி நடைபோடுவோம். எல்லா புகழும் இறைவனுக்கே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.